எங்கள் வீட்டில் எது காலியாகுதோ இல்லையோ முட்டை கண்டிப்பாக காலியாயிரும். ஏன்னா டெய்லி ஒரு எக்கு எல்லாருமே சாப்பிடுவோம். இந்த தடவை முட்டை வாங்கிட்டு வரப்ப பிரெட் ஆம்லேட் சாப்பிடணும்னு ரொம்ப ஒரு மாதிரி டெம்டிங்காக இருந்தது. ஸோ பிரெட்டும் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போவுமே பிரெட் ஆம்லேட் செய்கிறப்ப பேனில் முட்டை உடைச்சி ஊற்றி அதில் பிரெட்டை வச்சு அப்படியே மடிச்சு எடுத்துருவோம். பட் இந்த டைம் நான் அந்த மாதிரி செய்யலை. ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். பட் இந்த தடவை வந்து பிரெட்டை அதில் டிப் பண்ணி அப்படியே வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி பொடியாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி, இது கூடவே தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல்ல நெய் இல்லைனா வெண்ணெய் சேர்த்து பிரெட்டை நல்லா 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம குட்டி சப்ஸ்கிரைபர் தேவ்மித்ரனுக்கு இன்னைக்கு பர்த்டே. காட் பிளஸ் யூ டியர். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் திவ்யலட்சுமி, முத்துசெல்வி, விஷ்ணு, சௌந்தர்யா, திவ்யா, பவித்ரா, நித்யா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண பிரெட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த எக் மிக்சரில் வந்து ஒரு சைட் மட்டும் டிப் பண்ணி பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு நான் அப்ளை பண்ணியிருக்க மாதிரியே பேலன்ஸ் இருக்க மிக்சரை ஃபுல்லாக மேலே ஆட் பண்ணி 2 பக்கமும் திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பராக பிரெட் ஆம்லேட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.